ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான லவ் மேரேஜ் அப்படின்ற படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் 2022 தெலுங்குல வெளியான அசோக வனம்லோ அர்ஜுன கல்யாணம் அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக்குங்க. தமிழ் வெர்ஷன்ல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு 33 வயசு ஆகியுமே இன்னும் திருமணம் ஆகலங்க. 25 வயசுக்கு மேல ஆனாலே திருமணம் அப்படின்ற ஒரு பிரஷரை ஃபேமிலி சைட்ல இருந்து போட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோக்கு 33 வயசு ஆயிடுச்சுங்க, இன்னும் திருமணம் ஆகல. ஹீரோவோட குடும்பத்தினர்களும் சரி, சுத்தி இருக்கிறவங்களும் சரி, ஹீரோவை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. சரி, இவங்க கேஸ்டுக்குள்ள தான் பொண்ணு கிடைக்கல போல, கேஸ்ட் விட்டு கேஸ்டாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பிகா அப்படின்ற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி அந்த பொண்ணை போய் பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட மொத்த குடும்பத்தினர்களும் ஒரு பஸ் பிடிச்சு பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. போன இடத்துல அந்த பொண்ணு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருதுங்க. என்ன ட்விஸ்ட், அடுத்தடுத்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகம் உருவான புதுசுல மனுஷனுக்கு பசியை தாண்டி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஆண் பெண் உறவு தான். அது நாளடைவுல காதலா மாறி குழந்தை குட்டி அப்படின்னு தலைவன் தலைவியா வாழ ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குடும்பமா மனுஷன் வாழ ஆரம்பிச்சான். அங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. காதலாலதான் இந்த திருமணம் அப்படின்ற ஒரு விஷயமே உருவாச்சு. கடைசியில அந்த காதல் ஆகாது அப்படின்னு சொல்லி மனுஷனே அந்த காதலை பிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சாதி, மதம், குடும்ப பின்புலம் பார்த்து அதுக்கப்புறம் திருமணங்கள் நடக்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில கல்வி, வேலை, செல்வம், இந்த வரிசையில மேரேஜும் அடக்கப்படுதுங்க. அதுல குறிப்பா வயசு ஒரு பிரச்சனையா பார்க்கப்பட்டுச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள திருமணம் ஆகல அப்படின்னா அது ஒரு பெரிய தோல்வியா இந்த சமூகம் பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்குது. ஆதி மனுஷன் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இப்போ காலத்துக்காக கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலங்கள் கடந்தும் கல்யாணம் ஆகாத ஒருத்தருடைய கதையை தான் கைஸ் நம்ம இந்த படத்தோட ஸ்டோரியில பார்க்க போறோம். அது வேற யாரும் கிடையாது, ராதாகிருஷ்ணன் அப்படின்ற நம்ம ஹீரோவுடைய கதை தான். நம்ம ஹீரோட ஏரியா பக்கம் ஒரு பேனர் ஒன்று வச்சிருக்காங்க, ராம் வெட்ஸ் அம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழியா வந்த பால்காரர் கேட்கிறாரு, என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பேனரை பார்த்தா தெரியல, என்கேஜ்மெண்டே ஆக போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வராருங்க, அவரும் இதே மாதிரியே கேள்வி கேட்டுட்டு போறாரு. ஹீரோக்கு திருமணம் ஆகிற விஷயத்த அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோக்கு 33 வயசு ஆகியுமே இன்னும் திருமணமே நடக்கலங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இவரு நிராகரிச்சிருக்கிறாரு. அப்புறம் போக போக பெண்கள் இவரை நிராகரிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 33 வயசாகி இப்பதான் அம்பிகா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து போய் பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க. இதை செலிப்ரேட் பண்ற விதமா ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஊருக்கு முன்னாடி ஒரு பெரிய பேனராவே வச்சிட்டாருங்க. பொண்ணு பார்க்க போறதுக்காக சொந்த பந்தங்கள்லாம் ஹீரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. சொந்த பந்தங்களை பத்தி எல்லாம் சொல்லவா வேணும், 33 வயசு ஆகியுமே ஹீரோக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி அதே மீதி சொல்லி பயங்கரமான ரூமர்ஸ் எல்லாம் கிளப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அக்கா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா அக்காவோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்க்க போற விஷயத்துல எல்லாம் கலந்துக்கிறதுக்காக வரவே இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோடைய கேஸ்ட்ல தான் பொண்ணு கிடைக்கல, சரி ஜாதி விட்டு ஜாதியாவது கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஜாதி பொண்ணு கூட நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு இந்த குடும்பத்தினர்கள் பிளான் பண்ணி இருக்கிறதுனால அக்காவோடைய ஹஸ்பண்டும் ஃபேமிலியும் வரல அப்படின்றது தெரிய வருதுங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோடைய அப்பா திட்டிட்டு இருக்காரு. ஹீரோடைய அம்மா பாத்தீங்கன்னா, நீங்க போய் பஸ்ல உறவினர்கள் எல்லாம் ஏறிட்டாங்களா என்னன்னு போய் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்க, ஹீரோடைய அக்கா சொல்றாங்க, இங்கேயே என்ன இவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, அப்ப என் புருஷன் வீட்டுல என்ன இவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னு நினைச்சு பாரு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ அவரோட மனசுல இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாருங்க. பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு வீட்டுல அது இருக்கா இது இருக்கான்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்கறானுங்க. நான் கேட்டேனா, வெளியூர்ல போய் சம்பாதிச்சுட்டு வரவனுக்கு இருக்கிற மரியாதை கூட உள்ளூர்லயே தொழில் பண்ணி சம்பாதிக்க கூடிய எனக்கு இல்ல. இவனுங்க பொண்ணு கொடுத்தா நான் ஏன் வந்து 500 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை பாக்குறதுக்கா போறேன் அப்படின்னு கேள்வி கேட்க ஹீரோடைய அக்கா கிட்ட பதிலே இல்லங்க. ஹீரோடைய மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராருங்க. அவர் கொஞ்சம் வம்பு பிடிச்ச ஆள் தாங்க. குடும்பத்துக்குள்ள எப்போதுமே குட்டையை குழப்பக்கூடிய ஒரு ஆள் தாங்க. வந்த உடனே ஏன் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸை பிடிச்சி வச்சிருக்கீங்க, ஏன் ஏசி பஸ்ஸா பார்த்து பிடிக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாருங்க. சீசன் டைம்ல வண்டி கிடைக்கல அதனாலதான் அப்படின்னு ஹீரோடைய அப்பா சமாளிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போர்ட் ஆகுறாங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட் போட்டோகிராஃபர் இருக்கிறார் இல்லையா, அவர் ஹீரோடைய அக்கா பார்த்துட்டு, என்னமா வளைகாப்புக்கு வேற ஒரு போட்டோகிராஃபரை கூப்பிட்டு போட்டோ எடுத்துருக்கிற போல என்ன கூப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னோட கல்யாணத்துக்கு எடுத்த போட்டோ எங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ரைட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு உள்ள போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பஸ்ல ஏறிடுறாங்க. வண்டி எடுங்க அப்படின்னு சொல்ல இவங்க கூடயே இருக்கக்கூடிய ஒரு ஜோசிகாரர் சொல்றாரு, என்னங்க நீங்க பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தன்னு கிளம்பிட்டீங்க, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க வேணாமா, இன்னும் எத்தனை வேலை இருக்கு, டயருக்கு எலுமிச்சு மலை வைக்கணும், மிளகா கட்டணும், நல்ல நேரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து நல்ல நேரத்துக்கு வண்டி எடுக்க சொல்லி இவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோடைய ஊர்ல இருந்து ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி பொண்ணோட வீட்டையும் ரீச் பண்றாங்க. பொண்ணோட வீடு ஒரு அழகான அமைதியான ஒரு கிராமத்துல இருக்குதுங்க. பொண்ணோட மாமா பாத்தீங்கன்னா வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, நான் போய் கேமரா செட் பண்ணிட்டு சொல்லுவேன், அதுக்கப்புறம் எல்லாரும் இறங்கி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு கேட்டுட்டு கேமரா செட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாருமே இறங்கி வராங்க. ஆனா ஹீரோடைய ஷாட் மட்டும் ஒழுங்கா வரல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போயிட்டு திரும்ப வாடா அப்படின்ற மாதிரி சொல்லி திரும்ப இறங்கி வரதையே ரீஷூட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. போதும்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. ஹீரோடைய மாமா தான் பாத்தீங்கன்னா ஹீரோவை பயங்கரமா கவனிக்கிறாருங்க. என்ன மாப்பிள்ளைக்கு வேர்த்து இருக்குது, ஃபேன் கொண்டு வாங்க, மாப்பிள்ளை ஜூஸ் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க,
இல்ல அம்பிகா கையில கொடுத்து விட்டா அப்படின்னு கேட்க ஹீரோ அப்படியே பாக்குறாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க பொண்ணு பார்க்க வந்த அம்பிகா அப்படின்ற அந்த பொண்ணுடைய தங்கச்சி கிராஸ் ஆகுறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுமா, இவங்க தான் அம்பிகாவோட தங்கச்சியோட பேரு ராதா, கொஞ்சம் சுட்டி தான் ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிங்களா வணக்கங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களே கூப்பிட்டு இந்த ஆளு பொண்ணோடைய தாய் மாமா கொஞ்சம் இந்த மாதிரி வளவலன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான், அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் அம்பிகாவையும் உட்கார வச்சு இந்த மாலை மாத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்குதுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோட அக்கா கிட்ட போயிட்டு எனக்கு அம்பிகா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோட அக்கா பாத்தீங்கன்னா அம்பிகாவுடைய தங்கச்சியான ராதா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோ அம்பிகா கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பொண்ணோட தாய்மாமன் கிட்ட சொல்ல, தாய்மாமன் தான் வளவலன்னு பேசக்கூடிய ஒரு ஆளாச்சே, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி என்ன இப்ப மாப்பிள்ள வந்து பொண்ணு கிட்ட தனியா பேசணும் அவ்வளவுதானே ஏற்பாடு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லாருமே அப்படி பாக்குறாங்க. நான் எவ்வளவு சீக்கிரட்டா வந்து சொன்னேன், அதை ஏன் எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணுவாருங்க. அப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு இடத்துல போயிட்டு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறாரு. சோ அவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிட்டு இருக்கிறத அழகா கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அம்பிகா என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கச்சி கிட்ட நான் போல நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் உங்ககிட்ட தான் தனியா பேசணும்னு சொல்றாரு, நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அம்பிகா பாத்தீங்கன்னா அவளோட தங்கச்சியும் கூட கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க வந்தும் அம்பிகா பாத்தீங்கன்னா பேசவே மாட்டாங்க, அம்பிகாவோட தங்கச்சி தான் பேசிட்டே இருப்பாங்க. நான் குடும்பத்தினர்கள் மேல பயங்கர கோவத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. இல்ல சும்மா பொண்ணு பார்க்க வரீங்கன்னு தான் சொன்னாங்க, ஆனா பட்டன என்கேஜ்மெண்ட்டே முடிச்சிட்டாங்க, இவ்வளவு என்கிட்ட சொல்லவே இல்ல, பார்த்த உடனே எப்படி ஓகே பண்றது, நீங்க இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களை பாத்தீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. உடனே அம்பிகா பாத்தீங்கன்னா நீ இருந்தது போதும் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு நான் கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க ஊர்ல வந்து புடவை கடை தானே வச்சிருந்தீங்க, கடைக்கு வர கஸ்டமர்ஸ் கண்டிப்பா பொண்ணுங்களா தான் இருக்க முடியும், அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு தானே பேசுவீங்க, இப்ப மட்டும் ஏன் வந்து சைலண்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இங்க புடவை விற்க வரலங்க பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப 25 வயசு ஆகுது, ஊருக்குள்ள எல்லாரும் இப்ப இருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்ப கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்குமா, உங்க வயசுல யாருமே உங்ககிட்ட கேட்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ அப்படியே மேல பார்த்து யோசனை பண்றாரு, ஊருக்குள்ள கேட்காத ஆளே கிடையாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அம்பிகா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. ஆனா அம்பிகா பெருசா எதுவுமே ஹீரோ கிட்ட பேசவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க வந்த பஸ்லயே போய் உட்கார்றாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த ஜோசிகார் இருக்கிறார் இல்லையா, என்னப்பா நீ பாட்டுக்கு இப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற, எல்லாம் நேரங்காலம் பார்த்து ஸ்டார்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டைம் வந்ததுக்கு அப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்றாரு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேதுங்க. மறுபடியும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு பல முறை முயற்சி பண்றாருங்க. வண்டி சுத்தமா ஸ்டார்ட் ஆக மாட்டேது. சரின்னு சொல்லிட்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மெக்கானிக் வந்து செக் பண்ண சொன்னா, அந்த மெக்கானிக் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டியெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியாதுங்க, ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு தனி மெக்கானிக் வரணும், அவர் டவுன்ல இருந்து வரணும் அப்படின்னு சொல்ல, அவர் வர சொல்லுங்க அப்படிங்கும்போது அவர் இன்னைக்கெல்லாம் வரமாட்டாரு, நாளைக்கு தான் வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ என்ன பண்றதுனே தெரியாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் முழிக்கிறாங்க. அப்ப பொண்ணுடைய தாய்மாமன் பாத்தீங்கன்னா எதுக்குங்க வருத்தப்பட்டு இருக்கீங்க, எல்லாரும் இங்கேயே ஸ்டே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோடைய மாமா இருக்கிறார் இல்லையா வம்பு பிடிச்சவரு, அது எப்படிங்க இருக்க முடியும், நிறைய வேலை கிடக்குது போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. ஆனா ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சு இன்னைக்கு ஒரு ராத்திரி தானே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி பொண்ணு வீட்லயே ஸ்டே பண்றாங்க. பொண்ணுடைய தாய்மாமாவும் பாத்தீங்கன்னா இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை எப்படி எல்லாம் கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, ஹீரோ தனியா கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருடா உங்க அப்பா வீட்டு ஆளுங்க வந்ததுல இருந்தே அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவங்களை இங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அமுச்சுட்ரு, அவங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு ஆபத்து தான் அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒண்ணு இல்லாம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மாவை சமாளிச்சு அனுப்ப, அந்த நேரம் பார்த்து ஷெரின் அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருதுங்க. ஹீரோவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி போச்சு என்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையும் அவங்க கேக்குறாங்க. இவரும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாரு. பஸ் ரெடி ஆகிற வரைக்கும் இங்க இருந்து போக முடியாது, இங்கதான் ஸ்டே பண்ணி ஆகணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாருங்க. ஆமா நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன், கல்யாணத்துக்கு முன்னாடி உன் புருஷன் கூட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்க, ப்ரீ வெட்டிங் ஷூட், ஏன் கேட்கற அப்படின்னு கேட்கும்போது சும்மா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்ணிடுறாருங்க. அடுத்த நாள் காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கறி சமைச்சு போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாய் மாமா பாத்தீங்கன்னா தடல் புடலா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பவும் நம்ம ஹீரோடைய மாமா போயிட்டு அதுல அது குறை இதுல இது குறை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு நீ கேமராவோட தானே வந்திருக்க, ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுத்து தரேன், ஆனா உன்னோட கல்யாணத்துக்கு என்னைய தான் போட்டோகிராஃபரா கூப்பிடுவேன்னு சொல்லி நான் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா நான் உன்னையே கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பொண்ணு வீட்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வயல்வெளிகளா இருந்துகிட்டு இருக்குங்க. அந்த வயல்வெளிகளுக்கு நடுவுல போயிட்டு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. நம்ம ஹீரோவும் அம்பிகாவும் பாத்தீங்கன்னா தள்ளி தள்ளி தான் நின்னுட்டு இருப்பாங்க. சோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிள்ள மாதிரியே இருக்க மாட்டாங்க. ஹீரோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா இப்படி நில்லுங்க அப்படி நில்லுங்க அப்படின்னு போசஸ் எல்லாம் சொன்னாலும் அம்பிகா பாத்தீங்கன்னா ஒழுங்கா எல்லாம் நிக்க மாட்டாங்க. அந்த போட்டோ ஷூட்ல இவங்க ரெண்டு பேரும் ஐ கான்டாக்ட் பண்ற மாதிரியான
ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுங்க. அப்ப இவங்க 2 பேருனாலையும் ஐ கான்டாக்டே பண்ண முடியாது. அதை ஹீரோ புரிஞ்சுப்பாரு. அதுக்கப்புறம் அம்பிகா அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருவாங்க. அந்த மூமெண்ட்ல தான் ஒருவேளை அம்பிகாவுக்கு நம்மள பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரியான தாட்டே நம்ம ஹீரோக்கு வர ஆரம்பிக்குங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக் வந்துட்டாரு. ஸோ அந்த மெக்கானிக்கை வச்சு பஸ்ஸை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடை பண்ணுவாங்க. மெக்கானிக் வந்துட்டாருங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லோருமே பேக்கை தூக்குறாங்க, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டுன்னு வண்டி ஆஃப் ஆகுது. எல்லோருமே பேக்கை கீழே போடுறாங்க. மறுபடியும் டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அப்பாடா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக்கை தூக்குனா அந்த வண்டியில இருந்து பயங்கரமா புகை கிளம்புதுங்க. டம்மு டும்முன்னு சத்தம் கேட்குது. அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா அந்த பஸ் பிரேக் டவுன் ஆகுது. தக்காளி அங்கதான் கைஸ் தாறுமாறான இன்னொரு ட்விஸ்ட். அப்பதான் இந்த கண்ட்ரியோட லாக்டவுனை நம்ம பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்றாரு. இன்னைக்கு ராத்திரி 12 மணில இருந்து லாக்டவுனை அறிவிக்கிறோம். யாரும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, எல்லோரும் அவங்கவங்களோட வீட்லயே இருக்கணும் அப்படின்ட்டு. ஹீரோடைய மாமா பாத்தீங்கன்னா ஒரு நாள் இங்க இருந்ததுக்கே எனக்கு கழுத்து பிடிச்சிருச்சு, லாக்டவுன் முழுக்க எப்படி என்னால இங்க இருக்க முடியும் அப்படின்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசனையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க ஹீரோட அக்கா வந்து கேக்குறாங்க, என்ன புது மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு கூட ரொமான்ஸா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லக்கா போட்டோ ஷூட்டுக்கு போனோம், அம்பிகா கை மேல என்னோட கை பட்ட உடனே அவ அழுவ ஆரம்பிச்சிட்டா, எனக்கு என்னமோ அவளோட விருப்பத்தின் பேர்ல தான் இந்த கல்யாணம் நடக்குதா இல்ல அவளுக்கு என்ன பிடிக்கலையா எனக்கு ஒண்ணுமே தெரியலக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஹீரோட அக்கா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் அப்பாவி, கிராமத்திலேயே வளர்ந்த பொண்ணு, அப்படிதான் இருக்கும், எல்லாத்தையும் உடனே எக்ஸ்பிரஸ் பண்ணாதே, நீ அதையும் இதையும் போட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அம்பிகா கிட்ட பேசலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாருங்க. ஆனா பிரைவேட்டா பேசுறதுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேது. அதனால ஒரு பேப்பர்ல அவருடைய போன் நம்பர் எழுதி அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சொருகி வைக்கிறாரு. அம்பிகா ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும் போது சிக்னல் கொடுத்து அந்த இடத்துல அந்த பேப்பரை சொருகி வச்சுட்டு வராருங்க. எப்படியோ அம்பிகா அதை எடுத்து அதுல இருக்கக்கூடிய அவருடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட. நினைச்ச மாதிரியே பாத்தீங்கன்னா அம்பிகா கிட்ட இருந்து மெசேஜ் வருதுங்க. அந்த மெசேஜ் பார்த்த உடனே ஹீரோ பயங்கர சந்தோஷப்படுறாரு. அப்போ நம்ம ஹீரோ மனசுல இருக்கக்கூடிய அவருடைய கேள்வியை கேட்டுறாரு, உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, பிடிச்சதா இந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ணி அப்படின்ட்டு. அப்போ அம்பிகா கிட்ட இருந்து எஸ் அப்படின்ற மாதிரியான பதில் வந்துருதுங்க. ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். 33 வயசுக்கு அப்புறம் பல பிரச்சனைகளை தாண்டி தனக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் லாக்டவுன் டைம்ல டெய்லியும் பயங்கரமா சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. எனக்கு உன்னை பிளாக் சாரியில பார்க்கணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அம்பிகாவும் பிளாக் சாரி கட்டிட்டு வராங்க. ஹீரோ லௌபீக வாழ்க்கைக்குள்ள விழுந்து ஹீரோக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஆனா ஹீரோடைய மாமாக்கு அப்படி கிடையாது. ஏதோ ஒரு தனித்தீவுல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இங்க இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துறாருங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா போயிருதுங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால சமைச்சு போட்டு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா பொருளும் காலி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த லாக்டவுன்ல எல்லாருமே ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே மொட்டை மாடியில விளக்கேத்திட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்கிருந்து நம்ம அம்பிகாவை தேடிக்கிட்டு இருப்பாருங்க. பார்த்தா அம்பிகா வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கும் தெரியாம அம்பிகாவை தனியா மீட் பண்றதுக்காக போவாரு. அங்க போயிட்டு அம்பிகா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முத்தமும் வச்சிடறாரு. என்ன நினைச்சாங்கன்னே தெரியல, அம்பிகா பல்லாருன்னு ஒரு அற விட்டுறாங்க. என்னடா அது, நம்ம கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தா, நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொன்னா, அதுவும் இல்லாம நம்மளை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பொண்ணு, அந்த உரிமையில தான் வந்துட்டு நம்ம முத்தம் கொடுத்தோம், ஆனா நம்மளை இப்படி அடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா மாடிக்கு வந்துடுறாருங்க. அம்பிகா ரொம்ப கேஷுவலா போய் அங்க இருக்கக்கூடிய விளக்கெல்லாம் எடுத்து வச்சு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து மெசேஜ் வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ அனுப்பின மெசேஜுக்கு இப்ப அம்பிகா கிட்ட இருந்து ரிப்ளை வருதுங்க. சாரி போன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. என்னடான்னு பார்த்தா அம்பிகா அந்த இடத்துல விளக்கேத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கையில போனே இல்ல. ஆனா அம்பிகா கிட்ட இருந்து ரிப்ளை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தொடர்ந்து ரிப்ளை வருது. அப்பதான் தெரிய வருது அம்பிகாவோடைய போனை வேற யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்பிகாவோட தங்கச்சி எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அம்பிகாவோட தங்கச்சி ராதா இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கைஸ் நம்ம ஹீரோக்கு இத்தனை மெசேஜ் அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற முதல் கேள்வியை ஹீரோ கேட்டார் இல்லையா, அதற்கான பதில கொடுத்ததும் அம்பிகாவோடைய தங்கச்சி தான். அம்பிகாவோட பேர்ல இவ்வளவு நாள் சாட் பண்ணிட்டு இருந்தது அம்பிகாவோடைய தங்கச்சின்றது தெரிய வருது. அப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டா பிளாக் சாரி கட்டிட்டு வா அப்படின்னு சொன்னப்போ அவ எப்படி கரெக்டா கட்டிட்டு வந்தான்னு யோசனை பண்ண அம்பிகாவோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அக்கா கிட்ட போயிட்டு அக்கா இன்னைக்கு ஒரு நாள் பிளாக் சாரி கட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கட்ட வச்சிருந்திருப்பாங்க. இதுதான் நடந்த விஷயங்க. சடனா ஒருத்தர் போய் முத்தம் கொடுத்தா யாரா இருந்தாலும் கோபம் வரும் இல்லையா, சோ அந்த மாதிரி தான் அம்பிகாவுக்கு கோபம் வந்திருக்குது. அடுத்த நாள் காலையில குடும்பத்தினர்கள் எல்லாரும் ஒன்னா உட்கார்றாங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நாங்க இங்க ஸ்டே பண்ணிட்டோம், என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, பேசாம கையோட இப்பவே வந்து கல்யாணத்தையும் பண்ணிட்டோம்னா நாங்க ஊருக்கு போகும்போது அம்பிகாவையும் கூடயே கூட்டிட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா ஹீரோ கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா நேற்று ராத்திரி தான் ஒரு பெரிய சம்பவமே நடந்துருச்சு. அப்ப இன்றளவுமே அம்பிகாக்கு இவரை பிடிச்சிருக்கா இல்லையானே ஹீரோக்கு தெரியல. அப்ப ஹீரோ டென்ஷன் தம்மடிக்கிறதுக்காக மறைவான ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு அம்பிகாவோட தங்கச்சி வந்து, உங்களுக்கு இந்த கெட்ட பழக்கம் மட்டும் தான் இருக்குதா இல்ல வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, புருஷன் பொண்டாட்டி பேசுறத ஒட்டி கேட்கறதே பெரிய தப்பு, ஆனா நீங்க அம்பிகா மாதிரியே டெக்ஸ்ட் வேற பண்ணி வச்சிருக்கீங்க, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டி விட்டுறாருங்க. அம்பிகாவோட தங்கச்சியும் சாரி என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ சமாதானம் ஆக மாட்டேன்றாரு. ஏங்க இன்னும் எத்தனை சாரி தாங்க சொல்றது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்றாரு, ஒருத்தனுக்கு கல்யாண ரேக அப்படின்றது வந்து அமையறதே பெரிய விஷயம், எனக்கு அமைய
அமையவே இல்ல, மேரேஜ் லைன்ல லைட்டா நிக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் அசைஞ்சதுனா கூட சோலி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, என்னால ஏற்பட்ட பிரச்சனையை நானே சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு அம்பிகாவோட தங்கச்சி சொல்றாங்க. அம்பிகாவோட தங்கச்சி அம்பிகா கிட்ட பேசலான்னு ரூம்குள்ள போனா அம்பிகா அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அம்பிகா சொல்றாங்க, அம்பிகா பாத்தீங்கன்னா ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்தாங்களாம். இந்த காதல் விஷயத்த வீட்டுல சொல்லி ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் நினைச்சிருந்திருக்காங்க. அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லும் போது அந்த பையன் வேற ஜாதி பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கல்யாணத்தை வந்து அக்செப்ட் பண்ணலங்க. ஆனா இப்ப பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றது மட்டும் வேற ஜாதி பையனா இருக்குது. அப்போ இங்க ஜாதி பிரச்சனை கிடையாது, அதுல என்ன ஆளுங்க அப்படின்றது தான் பிரச்சனை. சரி, ஓகேக்கா, உன்னோட சிச்சுவேஷன் என்னன்னு புரியுது, நான் வேணா அவர்கிட்ட பேசி இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விடவா அப்படின்ற மாதிரி கேட்க, அவர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது, இவங்க இல்ல அப்படின்னா அப்பா வேற ஒருத்தரை பாப்பாரு, அவர் இல்லனா வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாங்க, இதுல இடையில மாட்டிட்டு இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை தான் அப்படின்ற மாதிரி அம்பிகா அழுகுறாங்க. ஆனா இவர் ரொம்ப நல்லவருக்கா, உன்னை கல்யாணம் பண்றதை நினைச்சு மனசுல ஏதேதோ கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அம்பிகாவோட சிஸ்டர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அம்பிகாவோட தங்கச்சி கிட்ட போயிட்டு, நாளைக்கு உன்னோட அக்காவை போட்டோ ஷூட் எடுத்துலையா, அந்த இடத்துக்கு கூட்டு வந்துரு, அம்பிகா எல்லாரும் முன்னாடியுமே பேசுறதுக்கு தான் கூச்சப்படுறா போல, அங்க வச்சு தனியா நாங்க 2 பேரும் பேசுறோம், ஓகேவா அப்படின்னு சொல்ல அம்பிகாவோட தங்கச்சியும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாருங்க. அந்த இடத்துக்கு அம்பிகாவும் வராங்க. இவங்க 2 பேரும் மனசுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பேசுறாங்க. அம்பிகாக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான், வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா இது எல்லாமே கனவுங்க. ஒரு சின்ன பையன் வந்து எழுப்புறான், பாட்டி அழுகுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அழுகுறாங்களா அப்படின்னு சொல்லி எழுந்திருச்சு கீழே வந்து பார்க்கும்போது தாங்க ஹீரோவோட தலையில குண்டை போடுற மாதிரியான ஒரு செய்தி. ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா அம்பிகா அப்படின்ற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. அந்த தகவலை கேட்டு ஹீரோ மயக்கம் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பயங்கர கோவப்படுறாங்க. குறிப்பா அந்த மாமா இருக்கிறார் இல்லையா, அவரு பொண்ணு வீட்டுக்காரங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. இன்னொரு பக்கம் அம்பிகாவுடைய தங்கச்சி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலா அவ காதலிக்கிறா அப்படின்ற விஷயத்த மறைச்சிருந்தா பரவாயில்ல, அவங்க கிட்ட டைரக்டா வந்து பர்மிஷன் கேட்டிருக்கா, அப்பவே நீங்க அந்த காதலை அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் அவ நல்லா இருந்திருப்பா, சோ நீங்க அக்செப்ட் பண்ணாதனால தான் இவ இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்துட்டா அப்படின்னு சொல்ல, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்பிகாவோட தங்கச்சிய அவங்க அம்மா அப்பா அடிக்கிறாங்க. இப்போ இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இனிமேல் இங்க இருக்கிறதுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியா எல்லோரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள்லாம் அந்த வழியா வந்துட்டு இருக்காங்க. லாக்டவுன் போட்டிருக்கிறதுனால யாருமே வெளியில வரக்கூடாது அப்படின்னு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த கூட்டத்தை பார்த்துட்டு யாருமே வெளியில வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன கூட்டம் கூட்டமா கிளம்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ இவங்க பிரச்சனையை சொல்றாங்க, இந்த மாதிரி பொண்ணு பார்க்கறதுக்காக வந்தோம், பொண்ணு வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, 2வது டே லாக்டவுன் போட்டிருக்குது அதனால யாரும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி திருப்பி பொண்ணு வீட்டுக்கு அமைச்சு வச்சிடறாங்க. வேற வழியே இல்லாம திரும்பவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்கு வராங்க. இந்த அரசியல்வாதிக்கெல்லாம் எவன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சான்னு தெரியல, நம்ம சூழ்நிலை தெரியாம திரும்பவும் இந்த இடத்துலயே தங்க வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ராமு கவலைப்படாத, தூக்குநாயக்க மலையத்துல ஒரு பொண்ணு இருக்கு, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்ட் அந்த ஜோசிகாரர் திட்டி விட்டுறாரு, உனக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட வந்து, நீ எதை பத்தியும் கவலைப்படாதா, விட்றா மச்சான் பாத்துக்கலாம், எல்லாரோட லைஃப்லயும் பிடிச்ச மாதிரியா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இப்போ ஓடி போன பொண்ணு தான் திரும்ப வந்துருமா என்ன அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாருங்க. ராத்திரி எல்லோரும் சரக்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாமா சொல்றாருங்க, நீங்க கலந்துகிட்ட கல்யாணத்திலேயே பொண்ணு ஓடி போச்சு அப்படின்னு ஊருக்குள்ள எல்லாரும் என்ன தப்பா பேசுவானுங்க, எனக்கு செம்ம காண்டாகும், அது மட்டும் இல்லாம நீ எத்தனையோ கல்யாணத்தை போட்டோ ஷூட் பண்ணிருப்பல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கல்யாணத்துல நடந்திருக்கா அப்படின்னு ஹீரோடைய ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவும் சரக்கு போட்டுட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுறாருங்க. மாமா கிட்ட சண்டைக்கு போறாரு. அதுக்கப்புறம் சோகத்துல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஷெரீனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலா இந்த ஷெரீன் அப்படின்ற ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா 5 வருஷமா இவர் காதலிச்சிருந்திருக்காருங்க. கடைசி நேரத்துல எனக்கு எங்க அம்மா அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ விட்டுட்டு போயிடுச்சு. சரி கல்யாணமாவது நல்லா அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேல நான் காதலை வளர்த்தேன், ஆனா இந்த பொண்ணு கடைசியில என்னோட லவர் தான் முக்கியம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுச்சு. உங்க 2 பேர்த்துல யாரு சரி தப்புன்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா உங்க 2 பேர்த்தோட கதையுமே நான் தான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. பேசிட்டு இருக்கவே போனை கட் பண்ணிடுறாருங்க. அந்த இடத்துக்கு அம்பிகாவுடைய தங்கச்சி ராதா வராங்க. நீங்க ரொம்ப நல்லவரு, உங்க இடத்துல வேற யார் இருந்தாலும் பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க, ஆனா நீங்க எதுவுமே பண்ணல அப்படிங்கும் போது நல்லவனா நானா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. எங்க ஊருக்குள்ள கேட்டுப்பாரு, எனக்கு எவ்வளவு கோவம் வரும் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய கோவக்காரன் தெரியுமா, சரி அதெல்லாம் விடு, ஆரம்பத்துல இருந்தே உங்க அக்காக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சிருந்தும் ஏன் மறைச்ச, ஏன் உங்க அக்காவுடைய பேரை சொல்லி சாட் பண்ண, அப்ப என் கூட அவ்வளவு அன்பா லவ்வா பேசினது எல்லாமே நீ தான், போட்டோ மட்டும் தான் உங்க அக்காது, அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா, கட்டிக்க கட்டிக்க அப்படின்ற மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கிறாருங்க. உடனே விட்டுறாரு. நீ எப்படி கட்டிக்குவ, பெருசா படிக்கல, ஃபாரின் வேலை இல்ல, இங்கிலீஷ் எல்லாம் பெருசா பேச தெரியாது, அதனால உனக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. எல்லாம் என்னுடைய நேரம் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவாருங்க. அதுக்கப்புறம் ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு நம்ம அம்பிகாவுடைய தங்கச்சி யோசனை பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோடைய அக்காவுக்கு திடீர்னு பெயின் வர ஆரம்பிச்சிருங்க. அவங்களுக்கு டெலிவரி டைம் ஆகி போச்சு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வண்டிங்க பெருசா எதுவுமே இல்ல, லாக்டவுன் அப்படின்றதுனால அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ட்ரக் எடுத்து அதுல அக்காவை உட்கார வச்சு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல ஹீரோ பதட்டமா உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க.
பக்கத்துல அம்பிகாவுடைய தங்கச்சி வந்து உட்காருவாங்க. ஹீரோட கை மேல கை வச்சு எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ அப்படியே பாப்பாரு. உடனே குடும்பத்தினர்கள் வெளியில வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் உள்ள போய் குழந்தைய பார்த்துட்டு வருவாருங்க. ஆனா ஹீரோடைய அக்காவோட வீட்டுக்காரர் இருக்கிறார் இல்லையா, அவரு குழந்தை பிறந்ததுல ஹாப்பி இல்ல அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. பெண் குழந்தை பிறந்ததுனால அவங்க அன்ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜென்ரலாவே அதுதான்ப்பா, முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னப்பா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு பொண்ணு கிடைக்காம நம்ம ஜாதி இல்லாம வேற ஜாதி பொண்ணை போய் பார்த்து தானே கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. இப்படியே பெண் குழந்தை வேணாம் பெண் வேண்டாம் பெண் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஊர்ல பொண்ணு கிடைக்காம வேற கண்ட்ரில தான் போய் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. ஹீரோ சொல்றாரு, எனக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா பூரா பொம்பளை பிள்ளையா பெத்துப்பேன் அப்படின்ட்டு. அம்பிகாவோட தங்கச்சி கேட்கறாங்க, பூரானா எத்தனை அப்படின்னு கேட்க ஒரு 3-4 அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. 4-5 பத்தாது, பெத்தா 10 புள்ள பெத்துக்கணும் அப்படின்னு அம்பிகாவோட தங்கச்சி சொல்ல, நான் ஆம்பளை சரின்னு சொல்லிடுவேன், ஆனா என் பொண்டாட்டிக்கு தானே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க அன்பா கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அம்பிகாவோட தங்கச்சி பாத்தீங்கன்னா ஸ்கூட்டி எடுத்துட்டு வராங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க. சோ அம்பிகாவோட தங்கச்சிக்கு ஹீரோ மேல லைட்டா காதல் ஏற்படுதோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு முறை மார்க்கெட் பக்கம் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் பாத்தீங்கன்னா நம்ம அம்பிகாவோடைய தங்கச்சி மேல கை வச்சு பயங்கரமா வம்பெழுக்கிறான். இதுல கட்டுப்பான நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பசங்களை எல்லாம் போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாரு. யார் இவனுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அம்பிகாவோடைய தங்கச்சி சொல்றாங்க, காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் லவ் பண்ணுவோமே அப்படின்னு சும்மா ஒரு லெட்டர் எடுத்து கவிதை எழுதி ஒரு பையனை கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அது தப்புன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த லெட்டர் திருப்பி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிட்டான், இந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னை எங்கே பார்த்தாலும் கலாட்டா பண்ணிகிட்டே இருப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுனா லவ் ஸ்டோரி இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க, ஹீரோ சொல்கிறாரு, ஷெரின் அப்படின்ற ஒரு பொண்ணை 5 வருஷமா லவ் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஷெரின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டதாகவும், இப்போ எனக்கு நிச்சயம் ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணி இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. ஆனா எப்படி பழகணும் எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே உன்னோட அக்கா விட்டுட்டு போயிட்டாங்க, என்னெல்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்பிகாவுடைய தங்கச்சி சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்ல, உங்களை மாதிரியான பசங்களை ரொம்ப பிடிக்கும், குறிப்பா 10 பெண் குழந்தைகளை பெத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ராமச்சந்திரன் மாதிரியான ஆட்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. ஸோ இன்டைரக்டா காதல நம்ம ஹீரோ கிட்ட வெளிப்படுத்துறாங்க. ஹீரோடைய அக்கா பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அப்ப ஹீரோடைய அக்கா பாத்தீங்கன்னா அம்பிகாவோட தங்கச்சி ராதா கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்பதான் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஜுவல்லரி டிசைனிங் பண்ணிட்டு இருக்கேன், கல்யாணம் எப்போ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கும்போது பட்டுன்னு இவங்க சொல்லுவாங்க, எனக்கு கெரியரை ஃபோக்கஸ் பண்ணணும், அதனால ஒரு 3-4 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன்ட்டு. அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு பக்குன்னு ஆயிருதுங்க, கஷ்டமா போயிருது. ஆக்சுவலா இவன் அவளை லவ் பண்றாளோ அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைச்சாரு. ஆனா கல்யாணம்ன்ற விஷயம் வரும்போது இன்னொரு 3-4 வருஷம் தள்ளி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சேடோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அக்காவையும் குழந்தையும் டிஸ்சார்ஜ் பண்ணி இவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா சோகமா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்துட்டு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க, என்கிட்ட சில பொண்ணுங்க இருக்காங்க, அந்த பொண்ணுங்களுடைய போட்டோ காட்டுட்டுமா, இதை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணு நல்லா இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஆக்சுவலா அந்த போட்டோ பார்க்காம ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த போட்டோ வேற யாரும் கிடையாது, அவங்களுடைய போட்டோவே தான். ஏன் இப்படி பார்க்காம சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு இப்ப எந்த பொண்ணா இருந்தாலும் ஓகே, அந்த பொண்ணுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல, எந்த பொண்ணு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மென்டாலிட்டியில இருக்காதீங்க. ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணை மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நம்ம மனசுக்குள்ள தோணணும். ஸோ இன்னொரு வாட்டி பொண்ணு பார்க்க போனீங்க அப்படின்னா அந்த பொண்ணை பாருங்க, அந்த பொண்ணை பார்த்த உடனே உங்களுக்கு தோணணும், அவளை மிஸ் பண்ணிட்டா லைஃப் லாங் வருத்தப்படுவோன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம அம்பிகாவோட தங்கச்சி சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கு. எல்லோருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது, அம்பிகா ஓடி போனாங்க இல்லையா, அந்த பையனும் அம்பிகாவும் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அம்பிகாவுடைய பாய் ஃப்ரெண்டு தான் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அம்பிகாவோட பாய் ஃப்ரெண்ட் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில இருக்கிறாரு, ப்ராப்பரா தான் வீட்டுல வந்து பொண்ணு கேட்டு இருந்திருக்காங்க. ஆனா கேஸ்ட காரணம் காட்டி நீங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. அதே சமயம் அதே கேஸ்ட்ல கூட வேற மாப்பிள்ளைய பார்க்காம வேற ஒரு கேஸ்ட்ல தான் வந்துட்டு நீங்க வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. சோ உங்களுக்கு வந்து அது கரெக்ட், பட் எங்களுக்கு வந்து அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு உங்களை விட்டு ஓடி வந்துட்டா, ஆனா அவனால நீங்க இல்லாம இருக்க முடியல. ஒரு பொண்ணு எதையாவது பார்த்து பயந்தா அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பா, ஆனா இப்போ அப்பாவை பார்த்து பயந்து என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, அம்பிகாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவரோட அப்ரோச் பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, இப்ப அம்பிகாவை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம், அதுக்கப்புறம் குடும்பத்தோட வந்து உங்க வீட்டுல வந்து பேசுறோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்பிகாவோட பாய் ஃப்ரெண்டும்
கண்ணும் சந்தோஷப்படுறாரு, அம்பிகாவும் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இந்த பக்கம் ஹீரோவுடைய மாமா வந்து இது ஊர் உலகத்துல நடக்காத ஒரு விஷயம், ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எங்களை கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ள பயங்கர பிரச்சனை பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோடைய பவுன் ட்ரிகர் ஆகி குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருதுங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க, நாங்க எல்லாருமே கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. வேற ஒரு வண்டி பிடிச்சி எல்லாருமே வண்டியில ஏறிக்கிட்டு இருக்கும்போது கடைசியா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வெளியில வராரு. வீட்டை விட்டு வெளியில வந்து ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்கும்போது மாடி மேல அம்பிகாவோட தங்கச்சி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாருங்க. வண்டியில போயிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அம்பிகாவோட தங்கச்சி ஞாபகமாவே இருக்கும். குறிப்பா அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்க எப்படியும் ஒரு பொண்ணை பாக்குறதுக்கா போவீங்க, அந்த பொண்ணை பார்த்த உடனே இவளை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது, இவளை மிஸ் பண்ணா லைஃப் லாங் நம்ம வருத்தப்படணும் அப்படின்னு தோணணும். ஸோ அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்ததுன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்கன்ட்டு அந்த உணர்வு நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அம்பிகாவோட தங்கச்சி மேல வந்திருக்குங்க. போற வழியிலேயே வண்டியை நிப்பாட்ட சொல்லி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட பேசுறாரு, எனக்கு அம்பிகாவோட தங்கச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு. அது எப்படிப்பா அக்கா பாக்குறதுக்கா போயிட்டு தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வருது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோடைய அக்கா சொல்றாங்க, அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஓகே தான், ஆனா அந்த பொண்ணு கிட்ட நான் பேசும்போது 3 வருஷம் கல்யாணம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுச்சு, எப்படி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணும் அப்படிங்கும்போது ஹீரோ சொல்றாரு 3 வருஷம் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஆல்ரெடி உனக்கு 33, இன்னொரு 3 வருஷம் வெயிட் பண்ணினா உனக்கு 36 வயசு ஆயிரும், ஊர் உலகம் உன்னை பத்தி என்ன பேசும் அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, ஊர் உலகத்துக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணல, நான் கல்யாணம் பண்ணினாலும் பண்ணலானாலும் இந்த ஊர் உலகம் என்னை பத்தி பேசிட்டே தான் இருக்கும், நான் எனக்காக 3 வருஷம் வெயிட் பண்றேன்னு சொல்றேன், அவங்களுக்காக இல்ல, நான் எனக்காக தான் என்னோட வாழ்க்கையை வாழ போறேன், நான் முன்னாடி போறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என் பின்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அம்பிகாவோட வீட்டுக்கு போறாரு. உடனடியா நம்ம அம்பிகாவோட தங்கச்சி கிட்ட போயிட்டு நீ சொன்ன கெரியருக்காக 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கா நான் 3 வருஷம் வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா என்ன முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டி போயிடும், தாடியெல்லாம் நரைச்சிரும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அம்பிகா பட்டுன்னு ஹக் பண்ணி அவங்களோட காதலை வெளிப்படுத்திடுறாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. கரெக்டாக ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு அம்பிகாவோட தங்கச்சி ராதா கூட திருமணம் ஆகிற மாதிரி நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த படம் தெலுங்கு வெர்ஷனில் உங்களுக்கு பிடிச்சதா, தமிழ் வெர்ஷனில் உங்களுக்கு பிடிச்சதா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.